மங்களம் என்றும் பொங்கிட சுபீட்சமெங்கும் நிறைந்திட பொன்னகை எடுத்து அதிர்ஷ்டம் பொங்கும் நன்னாளை வரவேற்றிடுங்கள். ஸ்ரீ ராகவேந்திரா ஜுவல்லர்ஸ், ஈஸ்வரன் கோவில் வீதி, திருப்பூர். நேயர்கள் உங்கள் அனைவருக்கும் மீண்டும் எங்களது பணிவான வணக்கங்கள். நண்டுக்கு இடம் கொடேல் அப்படிங்கிறது பழமொழி. இந்த நண்டு அப்படிங்கிறது வந்து தரையிலும் வாழக்கூடியது, தண்ணீரிலும் வாழக்கூடியது. கடகராசியில் பிறந்த நேயர்கள் யாராக இருந்தாலும், சகோதர சகோதரிகள் யாராக இருந்தாலும், அவர்கள் பிழைக்க தெரிந்தவர்கள் அப்படிங்கிறது அதனுடைய உட்பொருள். அவர்கள் எல்லா விதத்திலையும், எல்லா விதமான தருணத்திலும், எல்லா விதமான சூழ்நிலைகளிலும் தங்களை மாற்றிக்கொள்வதிலும், தங்களை அதற்கு தகுந்தாற்போல் தன்னை ஆட்படுத்தி கொண்டு வாழ்க்கையில் மிக அற்புதமான வெற்றி பெறக்கூடியவர்கள் யாருன்னு கேட்டிங்கன்னா, அவங்க வந்துட்டு 12 ராசிகளில் வந்து கடகராசிக்காரங்களாகத்தான் இருக்க முடியும். ஒரே நேரத்தில் பார்த்தீங்கன்னா 3 இடத்துல இருப்பாங்க. அது எப்படிங்கிறது கடகராசிக்காரங்களை தான் கேட்கணும். இங்கே இருப்பாங்க, இங்கே தான் பேசிகிட்டு இருப்பாங்க, ஆனால் அவங்களுடைய சிந்தனைகள் வந்து ஃபேக்ட்ரியில் இருக்கும். அப்புறம் வேற ஒரு பக்கம் எங்கள் ஆர்டர் கொடுத்த இடத்துக்கு அங்கே இருக்கும். ஆனால் இங்கே இன்னும் டீ சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. இங்கே பேசிகிட்டு இருக்கிறதுக்கும் தலையாடிக்குவாங்க, அதுக்கும் சிரிச்சுக்குவாங்க. ஆனால் அவங்க இடம் வந்து 3. நீங்கள் உண்மையாக இல்லையாங்கிறது இந்த கடகராசி நேயர்கள்லாம் பார்த்துட்டே இருக்கீங்க, நல்லாவே உங்களுக்கு தெரிய வரும். நீங்கள் ஒரே இடத்துல ஒரே நேரத்தில் 3 இடத்துல இருப்பீங்களா இல்லையா? கண்டிப்பாக இருப்பீங்க. இந்த கடகம் அப்படிங்கிறது அந்த அளவுக்கு நினைவாற்றலையும், சந்திரன் வந்துட்டு மிக வேகமாக சுழலக்கூடிய கிரகம் எது அப்படின்னா சந்திரன். அந்த சந்திரன் உங்கள் ராசிக்கு அதிபதியாக இருப்பதால் உங்கள் ஜாதகத்தில் கடகத்தில் சந்திரன் ஆட்சி. அதே மாதிரி குரு உச்சம், செவ்வாய் அப்படிங்கிறது நீசம். அதற்கடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா புதன், சனி, சுக்கிரன் இதெல்லாமே பகை பெறுகிறார்கள். அதில் சூரியன் நட்பு பெறக்கூடிய ராசி. இந்த கடக ராசியில் வந்துட்டு நட்சத்திரம்னு பார்த்தீங்கன்னா புனர்பூச நட்சத்திரம், புனர்பூச நட்சத்திரம், அதே மாதிரி பூச நட்சத்திரம், ஆயிலி நட்சத்திரம். புனர்பூசம் 4ஆம் பாதம், அதில் பிறந்தவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா குருவனுடைய அனுகிரகம் பெற்றவர்கள். அதில் ராமபிரான் பிறந்த ராசி கடக ராசி என்று சொல்லப்படுகிறது. ஆனால் அது ஆய்வுக்கு உட்படுத்தக்கூடிய விஷயம். அதே போன்று புனர்பூச நட்சத்திரம் அப்படிங்கிறதுல பிறக்கக்கூடியவர்கள் கடகராசிக்காரங்க மிகவும் யதார்த்த குணமும் எளிமையானவர்களாகவும், நல்ல கடவுள், அதே போன்று பெரியவர்களை மதிக்கக்கூடியவர்களாகவும், எல்லோரிடமும் யதார்த்தமாக பேசக்கூடியவர்களாகவும், நிறைய நண்பர்கள் உடையவர்களாகவும் இருப்பாங்க. அந்த குரு இல்லையா, அந்த நட்சத்திராதிபதி குரு இல்லையா, அதனால் தன்னுடைய மனசில் பட்ட கருத்துக்களை எல்லாமே வெளிப்படையாகவும் யதார்த்தமாகவும் பேசக்கூடியவர்களாக இருப்பாங்க. அதற்கடுத்தது பார்த்தீங்கன்னா பூச நட்சத்திரம். இந்த பூச நட்சத்திரத்தில் பிறந்த குழந்தைகளாக இருக்கட்டும், பெரியவர்களாக இருக்கட்டும், ஆண் பெண்களாக இருக்கட்டும், அது ஒரு விதமான மந்த தன்மையும் சோர்வு தன்மையுமாகவே அவங்களுக்கு இருப்பாங்க. குழந்தைகள்லாம் படிச்சதுன்னா ஞாபகத்தில் ஏறாது. அது ஒரு மாதிரி சோர்வு தன்மை எப்போதுமே வந்து, ஏன்னா அவங்களுடைய முகம் கலையற்ற தன்மையாகவே இருக்கும். காரணம் என்ன அப்படின்னா நட்சத்திராதிபதி சனீஸ்வரனாக போனதுனால அவங்களுக்கு எப்போதுமே ஒரு சோம்பல், அந்த முதுகு தண்டுவடத்தில் ட்ரபிள்கள், வலி ஏற்படும். அதே மாதிரி அவங்களுக்கு அந்த நரம்பு தளர்வுன்னு சொல்லக்கூடியது, அந்த மாதிரி அனீமியா சம்மந்தப்பட்ட டிசீஸ் இதெல்லாம் வர்றதுக்கு அந்த பூச நட்சத்திரக்காரங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறதுனால அவங்க எப்போதும் சோம்பேறித்தனமாக இருப்பாங்க. அதே நேரத்தில் சிறந்த கலா ரசனை உடையவர்களாகவும், அற்புதமான நினைவாற்றல் உடையவர்களாகவும், எந்த ஒரு காரியத்தையும் யூகித்து யோசித்து பொறுமையாக நிதானமாக செயல்படக்கூடியவர்களாகவும், முடிவில் பிடிவாதமாக இருந்து ஒரு காரியத்தை வெற்றி பெறக்கூடியவர்களாகவும், தத்துவ விஷயங்களில் தேர்ச்சி பெற்றவர்களாகவும், தத்துவார்த்தமாக பேசக்கூடியவர்களாகவும் இருப்பார்கள். அதற்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆயிலி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள். இந்த ஆயிலி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் புதனுடைய ஆதிக்க சக்தியாக இருக்கிறதுனால, அது சந்திரன் அப்படிங்கக்கூடிய வேகத்தோட வாயு வேகம் பொருந்திய அந்த புதனும் சேர்றதுனால இவங்க எப்போதுமே ஒரு இடத்துல நிற்கவும் மாட்டாங்க. ஆயிலி நட்சத்திரம் எத்தனை வயசாகட்டவங்க, 65 வயசு பெரியவராக இருந்தாலும் சரி, ஒரு இடத்துல மனம், புத்தி, சிந்தனைங்கிறது இவங்களுக்கு நிலையாகவே இருக்காது. எதுக்கு எடுத்தாலும் ஃபாஸ்ட்டாக பேசுவாங்க. பேசும்போதே கடகராசிக்காரங்க எப்படி பேசுவாங்கன்னா வேகமாக பேசுவாங்க. அவங்கள்ட்ட மெதுவாக பேசுறதுக்கே முடியாது. நிதானமாக பேசுறது வேணால் பூச நட்சத்திரக்காரங்க வேணால் பேசலாம். ஒரு ஆயிலி நட்சத்திரக்காரங்களாம் பேசுகிறதே பிடிக்காது, அதாவது புரியாது, பிடிக்காதுன்னு இல்லை, புரியாது. அந்த அளவுக்கு வேகமாக எந்த ஒரு காரியத்தையும் துரிதமாக செயல்படுத்தக்கூடியவர்களாக இருப்பார்கள். அவர்கள் வந்துட்டு நல்ல மனோவேகமும் வாயு வேகம் பெற்றவர்களாக இருக்கிறதுனால எந்த ஒரு காரியத்திலையும் அவர்கள் பிடிவாதமாக இருந்து காரியங்களை ஜெயிக்கிற வரைக்கும் விடாப்பிடியாக உறக்கம் இல்லாமல் சிறந்த உழைப்பாளிகளாக இருப்பதற்கு அந்த ஆயில்ய நட்சத்திரம் தான் அதுக்கு காரணம். இந்த கடகராசி நேயர்களில் ஆயில்ய நட்சத்திரம் எந்த ஒரு காரியத்திலையும் மிகவும் அற்புதமான வெற்றிகளை பெறுவார்கள். சரி, இந்த ராசிகளுடைய நட்சத்திரங்களை பார்த்தோம். அதற்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா தோற்றம். இவர்களுடைய தோற்றங்கள் எப்படி இருக்கும்? பொதுவாக கடக ராசியில் பிறந்தவர்கள் நன்கு வெண்மை நிறமும் அல்லது நேர் ஆப்போசைட் கருமை நிறம் உடையவர்களாக இருப்பார்கள். அதற்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா பெண்கள் நல்ல கலையான முகமும் ஓரளவுக்கு எல்லாரையும் கவரக்கூடிய அளவுக்கு அழகான முகத்தோற்றம் உடையவர்களாக இருப்பார்கள். கடகத்தில் பிறந்தவர்கள் பார்த்தீங்கன்னா மேக்சிமம் அவங்களுக்கு தன்னை அலங்கரித்துக் கொள்வதில் விருப்பமுடையவர்கள்.
எப்பொழுதும் பிரதியார் தன்னை கவர வேண்டும் என்பதற்காகவே அது மாதிரி செய்கிறார்களோ என்னமோ தெரியாது. ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் ஆடை அணிகலன்கள் அதே மாதிரி வாகனங்கள் வீடு எல்லாமே கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாகவும் நீட்டாகவும் நல்ல அழகாகவும் இருக்கிறதுக்காக வாய்ப்புகள் மிக அதிகம். அதே மாதிரி கடகராசி நேயர்களில் பார்த்தீங்கன்னாக்கா அவர்களுடைய முகம் அப்படிங்கிறது நல்லா அகன்றிருக்கும், செம்பட்டையான முடி இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. கண்கள் மிக பெரியதாகவும் கருமை நிறம் உடையதாகவும் இருக்கும். அதற்கு அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுடைய கை கால்கள் அப்படிங்கிறது மெல்லியதாக இருக்கும், உடல் பருத்து இருக்கும் அப்படிங்கிறது ஒரு பொதுவான ஒரு தோற்றம். அந்த பொதுவான தோற்றம் தானே ஒழிய இது எல்லாருக்கும் அந்த மாதிரி இருக்கணும்லாம் எடுத்துக்கக்கூடாது. நீங்கள் நாளைக்கு வந்து நீங்கள் சொன்னீங்க ஆனால் எங்கள் பையன் ஒல்லியாவில் இருக்கிறேன் அப்படிலாம் கேட்காதீங்க. ஏன்னா காலதேச வர்த்தமானம் யுக்தி சுத்தி பிருதி சுருதி லயம் இதை சார்ந்து தான் ஜோதிடம் செயல்படும். அதனால் இது வந்து எங்களுடைய ஆராய்ச்சி, அதுபோக பேசிக் அடிப்படை, அதுதான் உங்களுக்கு சொல்கிறோம். அதற்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா அவங்களுடைய குணங்கள் எப்படி இருக்கும். எப்போதுமே வந்து தாயன்பு உடைய ஒரு ராசி எது என்றால் அது கடகராசிக்காரர்களாகத்தான் இருக்க முடியும். அவங்கள்ட்ட தாயுள்ளம் அப்படிங்கிறது எப்பொழுதும் இருந்துகிட்டே இருக்கும். கருணை, ஈகை, ஜீவகாருண்யம், அதே மாதிரி யதார்த்த எண்ணங்கள், பிரதியாருக்கு உதவி செய்யக்கூடிய எண்ணங்கள், அந்த எல்லாமே வந்துட்டு கடகராசிக்காரங்க தான். கடகராசிக்கார குழந்தைகள்லாம் எப்படி இருப்பாங்க, தனக்குன்னு ஒரு பொருள்கள் இருந்தாலும் அதை பிரதியாரிடம் கொடுத்து மகிழக்கூடிய குழந்தைகளாக இருப்பார்கள். அதை யாருக்கும் இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. அதே நேரத்தில் பிடிவாதக்கார குழந்தைகளாக இருப்பார்கள். சின்ன வயசுலேயே இயல், இசை, நாட்டியம் போன்றதெல்லாம் ஈடுபாடுகள் மிக அதிகமாக இருக்கும். பழமையான பொருட்கள் மீதெல்லாம் அவங்களுடைய கவனங்கள் அதிகமாக இருக்கும். பழமையான பொருட்கள் அப்படிங்கிறதெல்லாம் வந்து பாரம்பரியமான பொருட்கள், அதெல்லாம் ரொம்பவும் அவங்க கவனம் செலுத்துவாங்க கடகராசிக்காரங்கெல்லாம். அதே மாதிரி வந்துட்டு எல்லா விதத்துலேயும் தேர்ச்சி பெறணும் அப்படிங்கிற எண்ணங்கள் வந்து கடகராசிக்காரங்களுக்கு உண்டு. எல்லா விதமான வித்தைகளிலும் தேர்ச்சி, எல்லா விதமான சிந்தனை செயல்பாடுகள் எல்லாமே அவங்களுக்கு உண்டு. இந்த கடகராசியில் பிறந்தவர்கள் வந்து ஷார்ட் டெம்பர், எளிதில் கோபத்திற்கு வசப்படக்கூடியவர்களாக இருப்பாங்க. அதனால் என்ன ஆகிடுன்னு கேட்டிங்கன்னா மேக்ஸிமம் இவர்கள் நண்பர்கள் நிலைப்பதில்லை. இவங்க நல்லா பழகுவாங்க, நண்பர்கள் நல்லா உதவிகள் செய்வாங்க, நண்பர்கள் கேட்காமலே உதவி செய்வாங்க, நண்பர்களை நிலையறிந்து ஓடி ஓடி போய் செயல்படுவாங்க. அப்படி ஓடோடி போய் உதவி செஞ்சு தான் இந்த கடந்த 5 வருஷத்தில் 7.5 நாட்டு சனியில் நிறைய சிக்கலில் மாட்டிக்கிட்டு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் முடிச்சுட்டு இருப்பாங்க. இதெல்லாம் கடகராசிக்காரங்க உங்களுக்கு நல்லாவே தெரியும், பார்த்துட்டே இருக்கிறீங்க நிகழ்ச்சியை. இதில் மனைவிக்கு தெரியாமல் செஞ்சவங்க, கணவனுக்கு தெரியாமல் அவனுடைய தோழிகளுக்கு உதவி செய்து அதனால் சிக்கல் இருக்கக்கூடிய மனைவிமார்கள் எல்லாருமே இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருப்பீங்க. கண்டிப்பாக நீங்கள் சிக்கலில் அன்பின் ஆதிக்கத்தினால், அதுக்காகத்தான் நண்டுக்கு இடங்குடையல் அப்படின்னு பழமொழி சொன்னது. நண்டு என்றால் 2 விதம், ஒன்று கரையில் அல்லது நீரில், இப்படி 2லையும் மாறி மாறி வாழக்கூடிய மாறும் தன்மை உடையது. அதே நேரத்தில் கடகராசிக்காரங்களுக்கு எப்போ பார்த்தாலும் அந்த ஷார்ட் டெம்பர், எளிதில் முன்கோபம் உடையவர்களாகவும் எளிதில் உணர்ச்சி வசப்படக்கூடியவர்களாகவும் இருப்பார்கள். அதனால் இவங்களுக்கு என்ன ஆகிடுது, கோபம் வந்து ஒரு நிரந்தரமான கோபம் கிடையாது. ஒருத்தர் மேலே கோபப்பட்டாங்கன்னா வேலை வாங்கும் பொழுது சரியாக செய்யலைன்னா அடுத்த நிமிஷமே பேசுவாங்க, வார்த்தை பேசுவாங்க, அடுத்த நிமிஷம் மறந்துடுவாங்க, அதுக்கப்புறம் எப்போதும் போல் அவங்களோட பழகுவாங்க. அதனால் கடகராசிக்காரங்க வந்துட்டு அன்பின் ஆதிக்கத்தினால் வாழக்கூடியவர்கள், உணர்ச்சி மயமானவர்கள், உணர்ச்சிகளுக்கு கட்டுப்படக்கூடியவர்கள். அதனால் இவர்கள் கெட்ட பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாகக்கூடாது. பித்த உடம்பு, அதே மாதிரி பித்த உடம்பாக இருக்கிறதுனால ஷார்ட் டெம்பர் ஆகிடுவாங்க. அதனால் ப்ரெஷர் வரும், டென்ஷன் வரும், கோபம் வந்து கோபத்தையெல்லாம் குறைச்சிக்கிறது நல்லது. அதே மாதிரி கடகராசிக்காரங்க வந்துட்டு எல்லாரையும் எளிதில் புரிஞ்சிக்குவாங்க, புரிந்து வைத்துக் கொள்ளக்கூடிய தன்மை அவர்களுக்கு உண்டு. அதே மாதிரி ஞாபக மறதிங்கிறதே இவங்கள்ட்ட கிடையாது. எப்போதும் சொன்ன வாக்குறுதிகள்லாம் எடுத்து பேசுவாங்க. நண்பர்கள்ட்ட நல்லா பழகுவாங்க. தான் பழகினதை வந்து தப்பான அர்த்தம் எடுத்துக்கிட்டு நண்பர்கள் யாராவது இவங்களை விரோதிச்சுட்டாங்கன்னா அவ்வளோதான். அதுக்கப்புறம் அந்த பக்கம் திரும்பியே பார்க்கறது இல்லை. அவங்கள யாராக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, தூக்கி உதறிட்டு போயிட்டே இருப்பாங்க, பின்னங்கால் பிடைகள் அடிக்க. ஏன்னா இவங்க வந்துட்டு எப்போதும் அவங்க அதுக்காகலாம் ஆள் கிடையாது. டென்ஷன் ஆகிட்டாங்கன்னா அவ்வளோதான், விட்டுட்டு ஓடிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி இவர்கள் பார்த்தீங்கன்னா அந்த டென்ஷன் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த நண்பர்கள் பழகின பழக்க வழக்கத்தை மனதில் வைத்துக்கொண்டு எப்பொழுதும் அவர்களுக்கு நன்றி உள்ளவர்களாக இருப்பார்கள். அதுதான் இவங்கள்ட்ட ஒரு விசுவாசம், கடகராசிக்காரங்கள்ட்ட ஒரு விசுவாசம். அவன் நேற்று தான் என்கிட்ட சண்டை, ஆனால் நேற்றுக்கு முதல் நாள்லாம் அவன் நல்லா தான் பழகினான், அதனால் பழகின பழக்கத்தை மறக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. என்னுடைய நண்பர் ஒருத்தர் அப்படி தான் கடகராசிக்காரர். என்னுடைய இன்னொரு நண்பர் கூட வந்துட்டு ஒரு சின்ன மனஸ்தாபத்தினால 2002 வந்து 2 பேரும் சண்டை போட்டுட்டு பிரிஞ்சிட்டாங்க. ஆனால் அவருக்கு கல்யாணம் கடந்த 15 நாளைக்கு முன்னாடி அழகாக கொண்டு போய் முறையாக பத்திரிகை கொண்டு வச்சுட்டு சொல்லிகிட்டே வந்தார். அப்போ அந்த கடகராசினுடைய நேசம், அன்பு என்னங்கிறது அது வெளிப்படுத்துது இல்லையா? அது மாதிரி கடகராசிக்காரர்கள் வந்து அன்பினால் ஆதிக்கத்தினால் நிறைய வந்து வீணாக போயிருப்பாங்க. அது யார் யாருக்கு எப்படி செய்யணும், யார் யாருக்கு நல்லது செய்யணும், யார் யாருக்கு கெடுதல் செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் பகுத்து அறியக்கூடிய சக்தி அவர்களுக்கு கிடையாது. அதே மாதிரி அவங்களுக்கு தேவையில்லாத வீண் கோபங்களும் டென்ஷன்களையும் குறைத்து கொள்ள வேண்டும். எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் நீங்கள் நல்ல வெற்றி பெறுறீங்க, நல்ல செயல்படுறீங்க. ஆனால் வந்துட்டு நீங்கள் இன்னொரு வந்து உங்கள்கிட்ட மாற்றிக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு செயலை செய்யலாமா வேண்டாமான்னு நீங்கள் நிறைய வந்துட்டு மைண்ட் ஆக்சிலேஷன் பண்ணுவீங்க.
ஒரு காரியத்தை செய்யலாமா வேண்டாமான்னு டக்குன்னு இறங்கி செஞ்சிட்டிங்கன்னா அதில் வெற்றி கிடைக்கும். ஆனால் நீங்கள் அது செய்யலாமா வேண்டாமா அந்த படத்துக்கு போகலாமா வேண்டாமா நீங்கள் சிந்திச்சுட்டு இருக்கும்போதே டைம் ஆகி போய்டும், படம் போட்டு ஓடிட்டு இருக்கும், நீங்கள் போக முடியாது. அந்த மாதிரி தான் நிறைய காரியங்களை நீங்கள் வந்து தோல்வி அடைஞ்சிருப்பீங்க. எந்த ஒரு விஷயத்தையும் மலார்னு ஒரு சிந்திச்சு உடனே செயல்பாட்டு கொண்டு வந்துடணும். உங்கள்கிட்ட ஆக்க சக்திகள் இருக்குது, அறிவுபூர்வமான சிந்தனைகள் இருக்குது, சிறந்த ஊக்கம் இருக்குது, செயல்பாடுகள் இருக்குது, நல்ல ஆற்றல் உங்களுக்குள்ளாரே இருக்குது. உங்களுடைய பலவீனமே என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எப்போதுமே ஒரு காரியத்தை சிந்திச்சிட்டிங்கன்னா உடனே செய்கிறதில்ல. அதற்கடுத்தது பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வரக்கூடிய ஆரோக்கியம், நோய்கள். இவங்களுக்கு உடலில் வந்துட்டு வயிற்று உபாதைகள் நிறைய ஏற்படும். ஈஸ்னோஃபைல், அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா கழுத்தில் வரக்கூடிய தைராய்டு சுரப்பிகள் கோளாறு, அதே மாதிரி ஃப்ளூ ஜுரம், அதே மாதிரி டிபி மாதிரி காசம், அதே மாதிரி சுவாச காசம், அதாவது வந்து பிராங்கடைட்டிஸ் ட்ரபிள், நுரையீரல் சம்மந்தப்பட்ட வியாதிகள்லாம் இவங்களுக்கு வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. செரிமான நல கோளாறுகள், அந்த மாதிரி அஜீரண உபாதைகள், அடி வயிற்று உபாதைகள் இதெல்லாம் ஏற்படும். அது சரியான டயத்துக்கு வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. சாப்பிடும்போது கட்டுப்பாடு இல்லாமல் உணவு சாப்பிடுவாங்க. இவங்களுக்கு நல்ல வேகமாக சுட சுட இருக்கணும் எப்போதுமே. எந்த நேரத்துலையும் பசிக்குதுன்னு தெரியாது. அப்போ உடனே எந்திரிச்சு உட்காந்து உடனே சாப்பிட்ருவாங்க. நைட்டு 12 மணி 1 மணி ஆனாலும். பசி அப்படிங்கிறதுலாம் பொறுக்க முடியாத ராசி எதுன்னா கடகராசி. அதனால் என்ன பண்ணிடுறாங்க, இவங்களுக்கு அல்சர் சம்மந்தப்பட்ட வியாதிகள் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி அவங்களுக்கு பைல்ஸ் தொந்தரவுகள் வரும். கடக லக்கணமோ கடகராசியோ பார்த்தீங்கன்னா பைல் சம்மந்தப்பட்ட தொந்தரவுகள் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறதுனால அதெல்லாம் அவங்க வந்துட்டு உணவு கட்டுப்பாடு ரொம்ப ரொம்ப அவசியம். சில தகாத கெட்ட பழக்க வழக்கங்களுக்கெல்லாம் அடிமையாகிட்டிங்கன்னா அதுலேருந்து ரிலீஸ் ஆக முடியாது. அதனால் அதிலிருந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு உண்டான முயற்சிகள் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி கடக ராசிக்காரர்கள் தன்னுடைய கோபதாபத்தினாலேயும் உணர்ச்சிகளாலும் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அதனால ப்ரெஷர் வருது, இந்த ஹார்ட்டில் ஏதாவது தொந்தரவுகள் இந்த மாதிரிலாம் வர்றதுக்கு பொதுவாக வாய்ப்புகள் இருக்குது. அதனால் உங்கள் ஜாதகத்தை நீங்கள் பார்த்து முடிவுக்கு வரணும். இந்த கடக ராசி வந்து கெட்டு போகாமல் சுபகிரகங்கள், கடக ராசியிலே செவ்வாய் இருந்து பிறந்தது அப்படின்னா, பொதுவாக எந்த லக்கணமாக இருந்தாலும் எந்த ராசியாக இருந்தாலும் கடகத்தில் செவ்வாய் நீசம் அடைஞ்சிருச்சுன்னா வீண் எரிச்சலும் வீண் டென்ஷனும் தேவையில்லாத கோபங்களும் மன உளைச்சல்களும் எடுத்த வந்து சிடு என்று பேசக்கூடிய தன்மைக்கு ஆளாயிடுறாங்க. அதே மாதிரி சனி அந்த இடத்துல இருந்துச்சுன்னா 30 வயசுக்கு மேலே தான் கடகராசியில் சனி 30 வயசுக்கு மேலே தான் கல்யாணமே நடக்கும். கல்யாண காரியங்கள் தடை ஏற்பட்டுடுது. ஏன்னா அது வந்துட்டு ஒரு பெண் வீடு. அதே மாதிரி அந்த இடத்துல போய் சனி இருந்தது அப்படின்னா பொதுவாக தாழ்வு மனப்பான்மைகள்லாம் அவங்களுக்கு அதிகமாகிடும். அந்த மாதிரி இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்னு சொல்கிறாங்க இல்லையா, அதெல்லாம் அதிகமாகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அந்த கடகராசியில் வந்து சனி இருக்கிறது வந்து அவ்வளோ சிறப்பில்லை. அப்படி இருந்ததுன்னா அவங்களுடைய வாழ்க்கையில் வந்து முட்டுக்கட்டைகளும் தடை தாமதங்களும் நினைத்த காரியங்கள் நடக்க முடியாத சூழ்நிலைகள் ஏற்படுத்துது. சரி, அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுடைய அதாவது குடும்பம், மனைவி அமைப்பு. கடகராசிக்காரர்கள் வந்து நல்ல காதல் செய்வதில் மிகவும் வல்லவர்கள்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஒருத்தரை விரும்புறது, கவிதை ரசனையோடு இருக்கிறது, இயற்கை காட்சிகளை விரும்புறது, லைக் பண்ணுறது, நல்ல நேசமாக பழகிறது, அதே மாதிரி அவங்கள நேசிக்கக்கூடியவங்களை கைவிடாமல் கடைசி வரைக்கும் அவங்களுக்கு வந்துட்டு உதவி செய்கிறது. அதே மாதிரி வந்துட்டு கடக ராசிக்கார ஆண்களோ அல்லது பெண்களோ கணவன் மனைவியாக கிடைப்பதற்கு கொடுத்து வைத்திருக்க வேண்டும் என்பது ஒரு ஆராய்ச்சி. ஏன்னு கேட்டிங்கன்னா அவர்கள் எப்போதுமே தன்னுடைய மனைவி அல்லது தன்னுடைய கணவன் அவங்களுக்கு எந்த விதமான குறையையும் வைப்பதில்லை. அவர்களுக்கு எப்பொழுதும் என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் முறையாக அவர்கள் செய்வார்கள். அதாவது அவங்களுடைய அவங்களுடைய எதிர்பார்ப்புகள், அவங்களுக்கு உண்டான எல்லா வகையான வசதி வாய்ப்புகள், வீடு, எந்த குறையுமே கடகராசிக்காரர் தன்னுடைய மனைவிக்கெல்லாம் வைக்க மாட்டார். வீடெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா யோசித்து அவசரப்படாமல் நிதானமாக கட்டினாங்கன்னா பெரிய லெவலில் பெரிய வீடாக தான் இருக்கும். அவசரப்பட்டு கட்டக்கூடியது கடகராசிக்காரங்கள வீடு அவ்வளோ சிறப்பாக இருக்காது. அதே மாதிரி பாரம்பரியமான சொத்துக்கள் எல்லாம் அவங்களுக்கு வர்றதுக்கு சான்சஸ் உண்டு. மூதாதையர்களுடைய சொத்து, பாரம்பரியமான சொத்துக்கள் இதெல்லாம் வர்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஆனால் அந்த கடக ராசியில் வந்துட்டு சனி இருக்கக்கூடாது. சனி இருந்தது அப்படின்னா அதில் தடை தாமதங்கள் வரும். அதே மாதிரி ஷேர் மார்க்கெட் அது இதுன்னு போய் பணத்தை தொலைச்சிருவாங்க. தகாத குறுக்கு வழியில் போய் தன்னுடைய செல்வத்தை இழந்து விடுவார்கள். தன்னுடைய மூதாதையர்கள் பாட்டனார் சொத்துக்களை வந்து இழப்பதற்கு அதிகமான வாய்ப்புகள் உண்டு. அதனால் கவனம் தேவை. இந்த மூதாதையர்கள் சொத்து, பாரம்பரியமான சின்னங்கள், அந்த பழங்கால சின்னங்கள் இதெல்லாம் வந்து இவங்க போற்றி பாதுகாக்கக்கூடியவர்கள் யாருன்னு கேட்டிங்கன்னா அந்த கடகராசிக்காரங்கள் தான். சரி, அதுக்கு அடுத்தது இவங்க நல்லா அன்பு வைத்த இடத்துல வந்துட்டு நல்ல விதமாக பழகுவாங்க. அது காதலுக்கு மரியாதைகள் கொடுப்பார்கள். நல்ல கணவன் மனைவி ஒற்றுமையெல்லாம் ஏற்படும். அப்பப்போ சிடு என்ற கோபங்கள் வந்தாலும் அடுத்த நிமிஷம் வந்து அவங்க அரவணைத்து செல்லக்கூடியவர்கள் யாருன்னா தாயன்பு மிக்க கடகராசிக்காரர்கள் தான். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பண வசதிகள் எப்படி இருக்கும் அப்படின்னா, விடாப்பிடியாக செல்வம் சேர்ப்பதில் யார் பெயர் போனவர்கள்னா அந்த கடகராசிக்காரங்க தான். ஒரு லட்சியத்தை வந்துட்டு முன்னாடி நிறுத்தி அவ்வளோ பணம் சம்பாதிக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா அந்த முழு ஆற்றலையும் அதுக்காக பயன்படுத்த தவற மாட்டாங்க. அதுக்காக நேர காலங்கள்லாம் வந்துட்டு பார்க்க மாட்டாங்க. அதில் முழு மூச்சாக இறங்கி ஜெயிப்பாங்க, நிறைய பணம் சம்பாதிப்பாங்க. ஆனால் இந்த கடந்த 5 ஆண்டுகள் அவங்களுக்கு நிறைய சோதனைகளும்
அந்த நிறைய அவமானங்களும் நிறைய அவங்களுக்கு வந்துட்டு வாழ்க்கையில் மேடு பள்ளங்களும் நிறைந்ததாக இருக்கும். அதை நீங்கள் விட்டுருங்க. ஏன்னா இதுக்கப்புறம் வரக்கூடிய காலம் நல்லாயிருக்கும். அந்த பண வசதிகள் அப்படிங்கிறதெல்லாம் நினைத்த மாதிரி செல்வங்களை அடைவதற்கு உண்டான ராசி எது அப்படின்னாக்கா இந்த கடகராசிக்காரங்க. இவர்கள் மேக்சிமம் நிலபலன்கள்னால ஆதாயம், செவ்வாயெல்லாம் இருந்ததுன்னா நிலபலத்தினால ஆதாயங்கள் பெறலாம், விவசாய விளைநிலங்கள்னால ஆதாயங்கள் பெறலாம், நல்ல உணவகம், உணவு சார்ந்தது. ஏன்னா இவங்களுடைய தொழில்கள் எல்லாம் இப்படியா இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு. பையிங் ஹவுஸ், வெளிநாட்டு வர்த்தகம், வெளிநாடு பறந்து செல்லுதல், வெளிநாட்டுக்கு போயிட்டு வர்றது, கமிஷன் ஏஜென்ட், அங்கிருந்து ஆர்டர்களை வாங்கி கைமாற்றி விடுறது, பெரிய பெரிய ப்ராஜெக்ட், அதாவது பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தப்பட்டது. அதே மாதிரி மருத்துவர்கள், டாக்டர்லாம் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா பூச நட்சத்திரம் கடகராசியாக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி அவர்கள் பார்த்தீங்கன்னாக்கா இறையாண்மையை புலன்களை அறியக்கூடிய ஆன்மீகத்தில் ஈடுபாடு உடைய நட்சத்திரம் பூச நட்சத்திரம். அவர்களுக்கெல்லாம் எதுவுமே இன்ட்யூஷனான பவர்கள்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால் அவர்கள் நிறையா ஆன்மீக விஷயங்கள்லாம் நாட்டங்களை செலுத்துவார்கள். அதே மாதிரி இந்த ஆயில்ய நட்சத்திரமும் அறிவுபூர்வமான ஆன்மீகமான விஞ்ஞானமயமான ஒரு சிந்தனைகள் உடையவர்கள் யாருன்னா ஆயில்ய நட்சத்திரம் கடகராசிக்காரங்க. அதே மாதிரி எப்போதுமே உண்மையாக நடந்துக்கிறதுக்கு தான் விரும்புவாங்க, உண்மையை தான் பேசுவாங்க, வெளிப்படையாக பேசுவாங்க. யாரும் பொய் பேசுகிறதோ ஏமாத்துறதோ அவங்களுக்கு பிடிக்காது. அப்படி பேசுகிறது தெரிஞ்சதுன்னா மிகவும் நெருங்கியவர்கள் அந்த மாதிரி பேசிட்டாங்கன்னா மனசு ரொம்ப ஃபீல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்கள்ட்ட கொஞ்சம் கொஞ்சமாக விலகி வந்துடுவாங்க. அதே மாதிரி இவர்கள் எந்த ஒரு காரியத்திலையும் சின்சியர் அப்படிங்கிறது இருந்து இவங்கள்ட்ட பிடிக்காத விஷயம் அப்படின்னா ஒரே நேரத்தில் 3 வேலை இழுத்து போட்டுட்டு செய்வாங்க. அந்த நேரத்தில் தான் போகும்போது எல்லாத்துலேயுமே எப்படியும் ஜெயிச்சிருவாங்க. ஆனால் அதில் இவர்கள் நிறைய டென்ஷன் ஆகி அதனால் மன உளைச்சலும் உடல் உபாதைகளும் ஏற்படும். அதனால் ஒவ்வொரு வேலையும் ஃபினிஷிங் பண்ணி அடுத்த வேலைகளை ஆரம்பிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதற்கடுத்தது பார்த்தீங்கன்னா தொழில் அப்படின்னு பார்க்கும்பொழுது நிறைய தூரதேச பிரயாணங்கள், வெளிநாட்டினால் ஆதாய மேன்மைகள், புரோக்கரேஜ், கமிஷன் கான்ட்ராக்ட் சம்மந்தப்பட்டது. அதற்கடுத்தது ஷிப்பிங் சம்மந்தப்பட்டது. இதெல்லாம் ஆதாயங்கள் உண்டு. அனைத்து வகையான உணவு பண்டங்கள், அதாவது ஹோட்டல்ஸ் பிஸ்னஸ், அதே மாதிரி ஹோம் நீட்ஸ், ஃபர்னிச்சர்ஸ், ஹோம் நீட்ஸ், அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா மெடிக்கல் ஷாப் இதெல்லாமே உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். அதே மாதிரி உங்களுக்கு ஆஸ்பத்திரி இதெல்லாமே நல்லா ஒர்க் அவுட் ஆகும்னு வைங்களேன். அப்புறம் திருப்பூர் சார்ந்த தொழில்கள், நீர் சம்மந்தப்பட்ட டையிங் சார்ந்தது, இது எல்லாமே உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். மற்றது இதெல்லாம் நீங்கள் ஜாதகத்தை நம்ம ஆராய்ச்சி பண்ணி அதுக்கப்புறம் தான் ஒரு முடிவுக்கு வரணும். அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா இவர்களுக்கு வியாதி அப்படிங்கிறது பார்த்தோம். வீடு அப்படின்னு பார்க்கும்பொழுது மத்தியம வயசுக்கு மேலே கட்டுற வீடு தான் மிக சிறப்பான வீடாக இருக்கும். ஏன்னா கடக ராசிகளுடைய குணங்கள் மாறும் குணம் உடையது. ஒரு காலகட்டத்தில் ஒரு வீட்டை கட்டிட்டு அப்போ உள்ள ட்ரெண்டுக்கு அவருக்கு ரொம்ப அது பிடிச்சிருந்துருக்கும். அப்போ அந்த ட்ரெண்டு மாற அந்த வயசு ஆக என்னாங்கன்னா ட்ரெண்டு மாறிக்கிட்டே இருக்கும். அதனால் என்ன பண்ணுவாங்க, அடுத்தடுத்து அவங்க வெவ்வேறு வகையான ஒரு மாற்றங்களுக்கு உள்ளாகும் பொழுது அது அவ்வளோ ஏற்கனவே நம்ம கட்டின வீடு சிறப்பாக இல்லை, அதனால் புதுசாக வேறு வீடு கட்டலாம் அப்படிங்கிற மாதிரி மாறும் தன்மைக்கு வந்துடுறாங்க. அதனால் ஒரு 36-37 வயசுக்கு மேலே வீடு கட்டினீங்கன்னா அது நல்ல சிறப்பான எல்லா காலத்திற்கும் பொருந்தக்கூடிய உங்களுக்கு ஏற்கக்கூடிய வீடாக அமையும். அந்த வீடெல்லாம் மேக்ஸிமம் ஒயிட் நிறம், வெள்ளை நிறம் உடையதாகத்தான் இவங்க விரும்புவாங்க. வெள்ளை நிற கார் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப விரும்புவாங்க. எப்போதும் அவங்களுடைய ரூம் அறையெல்லாம் ரொம்ப தூய்மையாக இருக்கணும், வெளிச்சமாக இருக்கணும். இந்த இருண்ட உலகம், இருண்ட பிரதேசம் அதெல்லாம் அவங்களுக்கு கடகராசிக்காரங்களுக்கு பிடிக்காது. அதற்கு அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா அவங்க குழந்தைகள் மீது ரொம்பவும் அன்பு செலுத்தக்கூடியவர்களாக இருப்பார்கள். குழந்தைகளுடைய எதிர்காலத்தை இப்பொழுதே சிந்தனை பண்ணி அவர்களை நல்ல டாக்டர், வக்கீல், இந்த மாதிரி பெரிய பெரிய பதவிகள், IAS இந்த மாதிரிலாம் பண்ணணுங்கிற எண்ணங்கள்லாம் கடகராசிக்காரங்களுக்கு நிறைய கனவுகள் உண்டு. அவர்கள் கனவுகள்லாம் கண்டிப்பாக பலிதமாகும். காரணம் இவர்களே தாயன்பு மிக்க ராசியாக இருக்கிறதுனால தன்னுடைய குழந்தைகளுக்கு சிறந்த தாயாகவும் சிறந்த தகப்பனாகவும் கண்டிப்பாகவும் நேர்மையாகவும் தன்னுடைய குழந்தைகளை வளர்ப்பார்கள். கண்டிப்பாக வளர்ப்பார்கள், செல்லம் கொடுப்பார்கள், அதே நேரத்தில் கண்டிப்பாக வளர்ப்பார்கள். அவர்களுடைய குழந்தைகள் மிகவும் நன்றி கடன்பட்டவர்களாக இந்த கடகராசிக்காரங்களுக்கு இருப்பாங்க. வயோதிக காலத்தில் கடகராசிக்காரர்களை அவங்களுடைய குழந்தைகள் வைத்து நல்ல முறையில் காப்பாற்றுவார்கள். அதே மாதிரி இந்த சந்திரனுடைய அம்சத்தில் இவங்க பிறந்ததுனால இவங்களுடைய வாழ்க்கை நிலையில் செல்வ நிலைகள் எல்லாமே ஏற்றத்தாழ்வு மிக்கதாக இருக்கிறதுனால ஒரே மாதிரி நம்பிக்கை அப்படிங்கிறது இவங்களுடைய முன்னேற்றத்தில் இருக்காது. அதனால் பெரிய பெரிய கடன்லாம் ஒரே மாதிரி நம்பி நீங்கள் வாங்கக்கூடாது. நீங்கள் அதே மாதிரி ஒரே ஒட்டுக்க பெரிய அமௌண்ட்டாக நீங்கள் சம்பாதிக்கிறதுங்கிறது முடியாது. சின்ன சின்ன அமௌண்ட்டாக சின்ன சின்னதாக நீங்கள் சேர்த்து ஒவ்வொரு பொருளாக வாங்கி சேர்த்து அப்படி தான் நீங்கள் மேன்மை பெற முடியும். பல்காக ஒன்று எதிர்பார்க்குறேன் அப்படின்னு நினச்சிங்கனாக்கா அதில் நிறைய சிரமங்களும் போராட்டங்களும் கஷ்டங்களும் ஏற்படுறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் உண்டு. எனவே நேயர்களே, இந்த கடக ராசிக்காரர்களுடைய மிக பலன்களை மிகவும் சுருக்கமாகவும் அதே மாதிரி விரிவாகவும் விளக்கமாகவும் நம்ம பார்த்தோம். இந்த ராசியினுடைய தன்மைகள் அப்படிங்கிறது எதை உங்களுடைய போக்கிக் கொள்ளக்கூடிய விஷயங்கள், அதாவது பலவீனமான விஷயங்கள் எது அப்படின்னு பார்த்தோம்னா, நீங்கள் எங்கே போகிறீங்களோ அங்கே மட்டும் இருங்க. ஒரு வேலையை ஆரம்பிச்சிங்கன்னா அந்த வேலையில் மட்டும் இருங்க. அதே மாதிரி ஒரு இடத்துக்கு போனீங்கன்னா ஒரு இடத்துக்கு நீங்கள் காலையில் எந்திரிச்சு கிளம்பும் பொழுது ஒரு திட்டம் போட்டிருப்பீங்க, ஆனால் சாயந்தரத்துக்குள்ளார 3 திட்டங்களாக அது மாறும். காலையில் கிளம்பி கரெக்டாக அந்த டயத்துக்கு எல்லாத்தையும் அட்டென்ட் பண்ணிடுவீங்க, ஆனால் வீடு சேர்றதுக்கு வெகு நேரம் ஆகும்.
அதே மாதிரி ஒரு பிஸ்னஸ் வந்து நீங்கள் சிந்திச்சுட்டு இருக்கிறீங்க அப்படின்னா அதை 3-4 வகையில் அதை போட்டு நீங்கள் சந்தேக பார்வையோடையோ போட்டு ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. அதெல்லாம் என்ன ஆகிடும், ஒரு பிஸ்னஸில் வந்துட்டு அது சந்தேக பார்வையோடையே ஆராய்ச்சி பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அதில் நிறைய பிரச்சனைக்குள்ளாகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரே நேரத்தில் 3 சிந்தனைகள் உங்களுக்கு இருக்கவே கூடாது. ஒரு இடத்துல ஒரு சிந்தனை மட்டும்தான் செயல்படுத்தணும். அப்போ தான் அதுக்கு வலிமை ஜாஸ்தி. 3 இடத்துல நீங்கள் இருக்கிறத நினச்சி உங்களுடைய கவன சிதறல்கள்லாம் இருக்கிறதுனால எப்போதும் மன உளைச்சல் இருந்துக்கிட்டே இருக்கும். நைட்டு படுத்திங்கன்னா தூக்கம் வரவே வராது. வெகு நேரம் கண்ணை முழிச்சிட்டு பல சிந்தனைகள் ஒரு மாதிரி சினிமா மாதிரி ட்ராக்கு தனியாக ஓடிக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு கற்பனைகளில் மிகவும் வந்துட்டு அதீதமான கற்பனை யாருக்கு இருக்குன்னா அவங்க வந்து கடகராசிக்காரங்களாக தான் இருக்க முடியும். இந்த கடகராசிக்காரங்களுக்கு தான் வந்து கற்பனை சக்தி அதிகம். இந்த வளரும் பிறை தேயும் பிறையாக சந்திரன் இருக்கிறதுனால சந்திரனை இவங்களோட ஒப்பிடும்பொழுது ஒரு சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லாமல் இந்த பூனையும் பால் குடிக்குமாங்கிற மாதிரி நிம்மதியாக படுத்தோடனே 5 நிமிஷத்தில் தூங்கிடுவீங்க. ஒரு நேரம் பார்த்தீங்கன்னா தேவையில்லாமல் நிறைய மன உளைச்சல்களில் குழப்பத்திலே இருந்துகிட்டே இருப்பீங்க. ஒரு நேரம் மனைவிகிட்டேயோ கணவன்கிட்டயோ சிடுசிடுன்னு பேசுவீங்க. ஒரு நேரம் ரொம்பவும் ரொம்ப ஆனந்த எப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவும் நிதானமாகவும் கொஞ்சம் குழாவே பேசுகிறாங்களே அந்த மாதிரி நல்ல வசனங்கள் எல்லாம் பேசி சினிமா, சங்கீதம், நடிப்பு, நாட்டியம் இப்படிலாம் அதுக்கெல்லாம் பொழுதுபோக்கு இதுக்கெல்லாம் நீங்கள் அதனால் உங்களை புரிஞ்சிக்கவே முடியாது. நீங்கள் ரொம்ப வெளிப்படையாக பேசுகிறதாக எல்லோரும் நினச்சிக்கிட்டு நீங்கள் வந்துட்டு ரொம்ப யதார்த்தமான நபர்னு அவங்க நினைக்கிறாங்க. ஆனால் உங்களுக்கு தான் தெரியும் நீங்கள் உங்களுக்குள்ளார இன்னொரு ட்ராக் ஓட்டிகிட்டு இருப்பீங்க. நீங்கள் யாரையுமே அவ்வளோ சீக்கிரம் நீங்கள் எளிதாக நம்ப மாட்டீங்க. உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு சந்தேக குணம் இருந்துக்கிட்டே இருக்கும் எதிரி மேலே. அப்போ நீங்கள் பேசுகிறதையும் பழக்க வழக்கத்தையும் பார்த்துட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, நீங்கள் யதார்த்தவாதி வெளிப்படையான பேச்சுக்கு சொந்தக்காரர் அப்படின்னு அவங்க நினைப்பாங்க. அது தவறு. உங்களுக்குள்ளார மறைக்கப்பட்ட ரகசியங்கள் நிறைய உள்ளது. நிறைய விஷயங்களை உள்ளடக்கிக்கிட்டு நீங்கள் வெளியில் வந்துட்டு அதை பற்றி சொல்லவும் மாட்டீங்க. அது செயல்பாடுகள் எல்லாம் செய்து காட்டிட்டு அதுக்கப்புறம் சொல்லுவீங்க. அது உங்களுடைய ப்ளஸ் பாயிண்ட் தான், மைனஸ் பாயிண்ட் கிடையாது. வேறு என்ன மைனஸ் பாயிண்ட்? ஒரு காரியத்தை இறங்குறேன்னா பட்டுன்னு இறங்கிருங்க. அதை போட்டு யோசிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னாக்கா புண்ணு நோண்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா புண்ணு ஆறவே ஆறாது. ஆனால் டக்குன்னு விட்டு இறங்கி நீங்கள் பாட்டுக்கு 90ல் போயிட்டே இருக்கணும். அப்போ தான் நீங்கள் ஜெயிக்கலாம். ஏன்னா உங்களுடைய ராசி சரராசி. அதே மாதிரி சந்திரனுடைய ராசி. சந்திரன்கிறது வளர்பிறையில் மிக பலமாகவும் தேய்பிறையில் பலவீனமாகவும் இருப்பவன். அதனால் உங்களுடைய எண்ணங்கள் ஒரு நேரம் இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு உதவி செய்யலாங்கிற எண்ணம் இன்னொரு நேரத்தில் மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஒரு நேரம் வந்து இந்த தொழிலை வந்துட்டு நம்ம செஞ்சு மேன்மை பெற்றலாம் அப்படின்னு நினைக்கிறது, இன்னொரு நேரம் வந்துட்டு இதெல்லாம் எங்கேங்க நம்மளால் முடியுமா முடியாதான்னு சிந்திக்க வைக்கிறது. அதனால் உங்களுடைய எண்ணம் மேன்மையாக இருக்கும்போதே அதுக்கு செயல் வடிவம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அது டெஃபினட்டாக வெற்றி ஏற்பட்டுடும். சந்தேகம்னு சொல்லி தாழ்வு மனப்பான்மைன்னு ஒன்று அல்லது கீழே இறங்குமுகமான சிந்தனைகள் இருந்துருச்சு அப்படின்னா அந்த தொழிலை நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா கண்டிப்பாக அது லாஸ் ஆகிடும். ஏன்னா உங்களுக்கு உள்ளாரவே இன்ட்யூஷனான பலன்கள், இன்ட்யூஷனான ஒரு சிந்தனைகள் எல்லாமே உண்டு. அதுவும் பூச நட்சத்திரக்காரங்களுக்கெல்லாம் நிறைய உண்டு. இந்த பூச நட்சத்திரக்காரங்களாம் நிறைய தாழ்வு மனப்பான்மை உடையவர்களாக இருப்பாங்க. அவங்களாம் அந்த எண்ணங்களெல்லாம் மாற்றிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அப்போ தான் நீங்கள் வெற்றி மேன்மைகள் எல்லாமே நீங்கள் பெற முடியும். எனவே நேர்களே, இந்த வாரம் நம்ம வந்து கடகராசி நேர்களை பார்த்தோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா சிம்மத்தானுடன் செருக்கல். சிம்ம ராசி ஒவ்வொரு காரியத்திலையுமே எடுத்த ஒரு காரியத்தில் வீர தீரமும் பராக்கிரமும் அந்த செருக்கு அந்த அதிகாரம் அதில் வெற்றி பெறக்கூடியவர்கள் யாருன்னு கேட்டிங்கன்னா சிம்மராசிக்காரங்க தான். கடகம் எப்படி அன்புக்கு கட்டுப்பட்டதோ அதே மாதிரி அன்புக்கு கட்டுப்படக்கூடியவர்களாகவும் அவர்களும் இருப்பார்கள். ஆனால் இது ரெண்டுமே அன்பு செலுத்துறதுல வித்தியாசம். சிம்மராசி யார் மேலேயும் அன்பு செலுத்தாது. அன்பை எதிர்பார்க்கக்கூடியது வந்து சிம்மராசி. அதே மாதிரி மகர ராசி. அதே மாதிரி இந்த கடகராசி பார்த்தீங்கன்னா அன்பை வெளிப்படுத்தக்கூடிய ராசி. அன்பை வெளிப்படுத்தி தான் அவங்க நிறைய பிரச்சனைக்கெல்லாம் ஆளாகிருப்பாங்க. அதனால் அவங்க பாத்திரம் அறிந்து பிச்சை இடுதல் வேண்டும். இந்த 7 நாட்டு சனியில் அவங்க பழகிக்கிட்டது கற்றுக்கிட்டது என்ன அப்படின்னா கடகராசிக்காரங்களுக்கு பாத்திரம் அறிந்து பிச்சை இடுதல் வேண்டும். ஒவ்வொருத்தங்களையும் பார்த்து தெரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து எதுலையுமே செயல்படுங்க. அது நீங்கள் பாட்டுக்கு எல்லாரையும் நம்பி செயல்பட்டீங்கன்னா நீங்கள் தோல்விக்கு உண்டாயிடுவீங்க. அப்படிங்கிறது தான் இந்த 7 நாட்டு சனி உங்களுக்கு வெளிப்படுத்தியிருக்கோம். இன்னமும் 2.5 வருஷம் இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி ஏன்னா அந்த 5 ஆண்டுகளுக்கு முன்னாடியே அந்த நிகழ்ச்சியில் நான் பேசும்பொழுது கடகராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரி பலன் வரும்னு அப்போவே பேசியிருக்கேன். பழைய நேயர்கள்லாம் அந்த நினைவு கூர்ந்துருப்பாங்க. அன்புனால தான் வீணாக போவீங்க கெட்டு போவீங்கன்னு சொல்லியிருக்கிறோம். அதே மாதிரி வர்ற நேயர்கள்லாம் அப்படி தான் வீணாக போச்சுங்க அப்படிங்கிறாங்க. அதனால் கவனமாக இருங்க. இடந்தடம் வாங்கி போடுங்க. ஏன்னா 7.5 பாதச்சனி வந்துருச்சு. கையில் பணம் இருந்ததுன்னா இடந்தடம் ஏதாவது வாங்கி போடுங்க. கட்டிடங்கள் ஏதாவது இடம் இருந்ததுனாக்கா கட்டிடங்கள் கட்டுங்க. அதை வாடகைக்கு விட்டு வருமானம் பண்ணிக்கங்க. அதெல்லாம் உங்களுக்கு சிறப்பான ஒரு ஆதாயத்தையும் மேன்மையும் கண்டிப்பாக கொடுக்கும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்துட்டு இந்த 7 நாட்டு சனியில் ஜென்ம சனி விலகிறதுனால நீங்களுமே அவசியம் அந்த திருநள்ளாறு போய் அங்கே உள்ள நல்ல தீர்த்தத்தில் நீராடி அங்கே உள்ள வந்துட்டு அந்த சனீஸ்வரனுக்கெல்லாம் அர்ச்சனை பண்ணிட்டு வர்றது ரொம்ப நல்லது. நல்ல தீர்த்தத்தில் எப்படி நீராடணும் அப்படிங்கிறத கடந்த வாரமே சொல்லியிருந்தோம்.
அதுக்கு தகுந்த மாதிரி நீங்களுமே அதாவது இது முடிஞ்சதுக்கு அப்புறம் போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. முடியறதுக்கு முன்னாடி போகிறது வேஸ்ட். ஹலோ ஹலோ சார், தராபுரம்லேருந்து பேசுகிறேங்க. சொல்லுங்கம்மா. வணக்கம். வணக்கம் சார். சார் திசா சந்திப்பு பற்றி கொஞ்சம் சொல்லுங்க சார். திசா சந்திப்பு பார்க்கும்போது திசா சந்திப்புகள் வருதுல்லங்க. அதாவது உங்களுக்கு வந்துட்டு இப்போ ஒரு சூரியனுடைய திசை முடிஞ்சு அடுத்தது சந்திர திசை ஆரம்பிக்குதுன்னு வைங்களேன். உதாரணத்துக்கு அந்த சூரியன் முடிஞ்சு சந்திரன் ஆரம்பிக்கக்கூடிய காலகட்டத்தில் இன்பிட்வீன் கேப் 6 மாத காலம் சந்திப்பு காலம். இப்போ எப்படி காலையில் 6 மணியிலேருந்து காலையில் 6 மணி காலமும் மதியம் 1 மணி வேலையும் அதே மாதிரி மாலை 6 மணி வேலையும் ஒரு சந்திப்பு காலமாக இருக்கு இல்லைங்களா? அதே மாதிரி ஒரு ஆணனுடைய ஜாதகத்திலையும் ஏதாவது ஒரு திசை ராகு திசை முடிஞ்சு அடுத்தது குரு திசை ஆரம்பிக்கக்கூடிய காலகட்டத்தில் ஒரு 6 மாத காலம் இருக்குன்னு வச்சுங்களேன், அது சந்திப்பு காலம். 2 பேருக்கு ஒரே திசையாகவே நடந்துட்டு இருந்தது அப்படின்னா அதுக்கு பேர் கூட்டு திசா காலம். கூட்டு திசைக்கும் திசா சந்திப்புக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. நிறைய ஜோதிடர்கள் திசா சந்திப்புன்னு போட்டு குழப்புறாங்க. திருமண பொருத்தம் பார்க்கும்போது என்ன செய்வோம்னா, உங்களுக்கும் அந்த கல்யாண காரியங்கள் பண்ணும் பொழுது அந்த 1 வருஷத்துக்குள்ளார 2 பேருக்கு அந்த திசை சந்திப்பு காலம் வந்துச்சு அப்படின்னா ஏதாவது சில அசம்பாவிதங்கள் நடக்கும் அப்படிங்கிறதுனால அதை நாங்கள் சேர்க்கறதில்ல. ஒரே திசை 2 பேருக்கு நடந்தது அப்படின்னா அது ஒரு நல்ல திசையாக இருந்துச்சுன்னா ராஜயோகம். அதே மாதிரி ராகு திசையெல்லாம் 2 பேருக்கும் ஸ்டார்டிங்கில் இருந்ததுன்னா அதை ஒன்றா சேர்க்க மாட்டோம். ஏன்னா யாராவது 8 மாட்டு வண்டியில் ஒரு மாட்டு வண்டிக்கு ஒரு மாட்டுக்கு வந்து நல்ல திசையும் இன்னொரு மாட்டுக்கு கெட்ட திசையும் நடந்ததுன்னா கூட அது ஆவரேஜாக வண்டியை இழுத்துட்டு போயிடும். 2 பேருக்குமே வந்து கெடுதலான திசை நடக்கும் பொழுது அந்த வாழ்க்கை சிறப்பாக இருக்காது. அவங்க வந்து சொல்லனா துன்பங்களுக்கெல்லாம் ஆளாவார்கள். அதுக்காக சொல்கிறது தான். வேறு என்ன சந்தேகம்? கொடுங்க. ஹலோ வணக்கம், சொல்லுங்க. தம்பி அவருடைய ராசி என்ன? ராசி வந்து கடக ராசிங்க. சரி. லக்கணம் வந்து சிம்ம லக்கணங்க. சிம்ம லக்கணம் கடக ராசி. பூச நட்சத்திரங்க. பூச நட்சத்திரம். இப்பதான் அவங்கள பத்தி விளக்கமா சொன்னேன், பார்த்துட்டே இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்த்துட்டே இருக்குங்க சார். ஏன் அவருக்கு என்ன வயசாச்சு? 79ங்க சார். 79ல பிறந்தாரு. 79 வரனாங்க. சரி சரிங்க. இப்போ என்ன திசை நடக்குது? புதனுடைய திசை முடிஞ்சிருச்சா? அது தெரியலைங்க சார் எங்களுக்கு, அதனால தான் உங்களுக்கு கேட்குறேன். அதாவது பூச நட்சத்திரம் எத்தனாம் பாதத்தில் பிறந்தாருன்னு தெரியணும். பரவாயில்ல, அவருக்கு புதனுடைய திசை அப்படிங்கிறது 17 வருஷம். அதில் பூச நட்சத்திரத்துக்கு சனி திசை எவ்வளோ போயிடுச்சுங்கிறது தெரியல. எப்படியா இருந்தாலும் புதன் திசை முடிகிற கண்டிஷனில் இருக்கும். அடுத்தது கேது திசை வரும்போது கொஞ்சம் சிரம காலங்களாக இருக்கும். அதையும் பொதுவாக கேது திசைனா சிரமம்னு எடுத்துக்கக்கூடாது. உங்கள் ஜாதகப்படி உங்கள் லக்கணத்திலிருந்து ராகு கேதுக்கெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு முடிவுக்கு வரணும். சிம்ம லக்கணத்துக்கு 12ஆம் இடத்துலயே சந்திரன் இருக்கிறதுனால பொதுவாக தாயாரை விட்டு பிரிந்து இருக்கக்கூடிய சூழ்நிலைகள்லாம் ஏற்படும்ங்கிறது விதி. அம்மா இருக்கிறாங்களா? சரி. இப்போ எப்படி அவங்க எல்லாம் ஒட்டுக்க தான் இருக்கிறாங்களா? திருமணம் அப்படிங்கிறது அவருடைய ஜாதக சூழ்நிலையில முக்கியமா நம்ம முழுசா பார்க்கணுமா? கட்டம் அப்படிங்கிறதெல்லாம் டைம் பாருங்க, முடிஞ்சு போச்சு. இன்னும் ஒரு 5 நிமிஷம் தான் இருக்கு. பொது நேயர்களுக்கு நான் பேசணும். நீங்க முடிஞ்சா அந்த உங்க தம்பிகிட்ட, அவர் பேர் என்ன? சரிங்க, அவர்கிட்டயே ஜாதகத்தை கொடுத்து கரும்பாலத்துலேருந்து ஆஃபீஸ் தாட்டி விடுங்களேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒன்றும் அதிகமாக செலவினங்கள்லாம் ஆகாது, பயப்படாதீங்க, அனுப்பி விடுங்க. நாங்கள் நேரில் பார்த்து சொல்கிறேன். சரியா? அது 7ஆம் பாவகத்தில் கேது இருக்குது பார்த்தீங்களா? அந்த கேதுனுடைய திசை தான் அந்த பையனுக்கு ஆரம்பிச்சிருக்கும். அதனால் சிம்ம லக்கணம் தானே? சிம்ம லக்கணத்துக்கு 7 கூடியவன் லக்கணத்தில் ராவோட கூடி இருந்தது அப்படின்னாக்கா நம்ம எதிர்பார்க்குற மாதிரியான வரன் அமையாது. அதே மாதிரி தன்னை விட படிப்பில் குறைவு, அப்படி இல்லைன்னா ஏதாவது வசதி வாய்ப்புகள் குறைவு, அப்படி இல்லைன்னா கல்வியில் குறைவு, அப்படி இல்லைன்னா ஏதாவது உடன்பிறப்புகள் அற்ற தன்மை, அப்படி இல்லைன்னா அவங்களுக்கு ஏதாவது மாமனார் மாமியார் அற்ற ஒரு குறைபாடு உடைய ஒரு இடத்திலிருந்து வரன் அமையுங்கிறது தான் அதனுடைய அடிப்படை. நீங்கள் பாட்டுக்கு பெருசாக எதிர்பார்த்துக்கிட்டு எனக்கு அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் அழகாக இருக்கணும் அப்படின்லாம் எதிர்பார்த்துட்டு இருந்து டைம் ஆயிடுச்சுன்னா அது வந்து மனசு சங்கடப்படாதீங்க. பையனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ற கணக்கு 30 வயசுல கல்யாணம் ஆகும் ஆச்சுங்களா? இப்போ வயசு என்னாச்சு? 27 முடிஞ்சு 28ஆ? 29 என்ற கணக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிம்ம ராசிலையும் கடக ராசிலையும் சனியன் இருந்ததுன்னா 30 வயசுல தான் மேரேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அதனால் அவருக்கு என்ன திசை நடக்குதுங்கிறதையும் பார்த்துடலாம். பார்த்துட்டு அதுக்கு உரிய வழிபாடுகள்லாம் எழுதி தரேன், போயிட்டு வர சொல்லுங்க. உடனே கல்யாணம் ஆகிடும். எத்தனை பேருக்கு ஆயிருக்குது? ஓகே, அவரே வர சொல்லுங்க, நீங்கள் வரணும்னு அவசியம் இல்லை. ஓகே, ரொம்ப சந்தோஷமா. இறைவனர்களே, இப்போ ஜாதகம் பார்க்குறவங்களுக்கு நிறைய குழப்பங்கள். இந்த கூட்டு திசைனா என்ன, திசா சந்திப்புனா என்ன, இதுவே நிறைய ஜோதிடர்கள் வந்து அடிப்படையில் மாற்றி மாற்றி சொல்கிறாங்க. அதே மாதிரி தோஷங்கள்லாம் வந்து எதை எப்படி சொல்கிறது, யோகங்களை தோஷம்னு சொல்கிறாங்க.
ஒரு கேதுவை நோக்கி எல்லா கிரகங்களும் போய் ராகு கேதுக்குள்ளார எல்லா கிரகமும் இருந்ததுன்னா அதுக்கு பேர் காலசர்ப்ப யோகம். அதுக்கு தோஷம் கிடையாது, அது யோகம்னு சொல்லணும். அதை தோஷம்னு சொன்னால் அந்த தோஷமே ஜோதிடர்களை வந்து ஒட்டி கொள்ளும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஏன்னா இது அடிப்படை என்னங்கிறதே நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. இப்போ ராகுவை நோக்கி எல்லா கிரகங்களும் போய் கேதுவினால் அடைபட்டிருந்தனால அதுக்கு பேர் காலசர்ப்ப தோஷம். 32 வயசு 33 வயசுக்கு மேலே தான் அந்த ஜாதகம் மிக அற்புதமான முன்னேற்றமும் மேன்மையும் பெறுவார்கள். பல்வேறு விதமான பெரிய பெரிய அறிஞர்களும் பெரிய நாட்டை ஆண்டவர்களும் அரசர்களுடைய ஜாதகத்திலாம் அந்த காலசர்ப்ப தோஷம் இருக்குது, அவங்க தான் முன்னேறி இருக்கிறாங்க. டெய்லி பார்த்தீங்கன்னா 5 பேர் இந்த மாதிரி காலசர்ப்ப தோஷம்னே வந்து எங்களை போட்டு பயங்கரமாக எங்களை குழப்பி இதை வந்துட்டு என்ன இதுக்கு தீர்வு என்ன விட சொல்கிறதுனே தெரியல. 100 பேர் ஜாதகத்தை எடுத்து வச்சோம்னா 85 பேருக்குள்ள ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா அது ராகு கேதுக்களுக்குள்ளார தான் எல்லா கிரகமும் அடங்கியிருக்கும். அதனால் அவங்க எல்லாருக்குமே தோஷம் இருக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் நல்ல யோகமுடையவர்களும் இருக்கிறாங்க. பொதுவான மனிதர்களை வந்து 85 பேர் 185 பேர் பார்த்தீங்கன்னா அங்கே எப்படி இருக்கிறீங்கன்னா கஷ்டத்தில் தான் இருக்கிறீங்க, நஷ்டத்தில் தான் இருக்கிறேன்னு சொல்லுவாங்க. என் ஜாதகம்லாம் பார்த்தீங்கன்னா காலசர்ப்ப தோஷம் அப்படிங்கிறதுலாம் இருக்க தான் செய்யுது. அதனால் எந்த ஒரு காலகட்டத்திலையும் ஜாதகத்தை அடிப்படையை உடைக்காமல் அதை ஆராய்ச்சி பண்ணி அது நீங்கள் வந்து தெளிவாகிக்கிங்க. அதுக்கு தான் நாங்கள் அடிப்படையை மறுபடியும் எடுத்து சொல்லிட்டு இருக்கிறோம். நட்சத்திரங்கள் பற்றி பலன் சொன்னேன், முன்னாடியே ராசியை பற்றி சொன்னேன், லக்னத்தை பற்றி சொன்னேன், ஒவ்வொரு திசைகளுடைய பலன்கள் சொன்னேன். இப்போ மறுபடியும் ராசிக்கு ஆரம்பித்து சொல்லிட்டு இருக்கிறோம். உங்களுக்கு இது விழிப்புணர்வு ஏற்படணுங்கிற ஒரே காரணத்துக்காக தான். இந்த ராசியில் பிறந்தாங்கன்னா அவங்க இப்படி தான் இருப்பாங்க. இப்படிப்பட்ட இயல்பு அவங்களுக்கு இல்லை அப்படின்னாக்கா அவங்களுக்கு ராசிகள் அவசியம். இந்த கடக ராசிக்காரங்கெல்லாம் முத்து வாங்கி போடுங்க. முத்து எதுக்காக போட சொன்னாங்க? டென்ஷன் ஆவாங்க, கோபம், முன்கோபம், அவசரப்பட்டு முடிவுகள் எடுக்கிறது, அந்த மாதிரிலாம் நீங்கள் இருப்பீங்கிறதுக்காக தான் உங்களுக்கு அதை போட சொல்கிறோம். அதே மாதிரி நான் சொன்ன இயல்புகள் மாதிரி அவங்க இல்லை அப்படின்னா அப்போ ராசி வேலை செய்யலை, அப்போ சந்திரன் கெட்டு போயிடுச்சு, அல்லது சந்திரன் கெட்ட பார்வையில் இருக்குது, சந்திரனோட சனி செவ்வாய் போன்ற கிரகங்கள் சேர்ந்துருச்சு, அதனால் லக்னம் சரியில்லை, லக்னாதிபதி கெட்டு போச்சு அப்படின்னா உடனே நீங்கள் அதுக்கு உண்டான ரத்தினங்கள் அப்படிங்கிறது இந்த கடக ராசிக்காரங்களுக்கு அவசியம் நீங்கள் அந்த வெண் முத்து அப்படிங்கிறது வாங்கி அணியணும். அது மாதிரி போடும்பொழுது உங்களுடைய எண்ணம் அட்லீஸ்ட் உங்களுடைய எண்ணங்கள் மாறும். ஒவ்வொரு கிரகமும் ஒரு மனிதனிடம் எவ்வாறு செயல்படுகிறது, அவனுடைய மனதில் அவனுடைய எண்ணங்களில் செயல்பட்டு அவனுடைய செயல்களில் செயல்பட்டு அவனுடைய விளைவுகளில் செயல்படுது. இப்படி தான் ஒரு பிளானட் வந்து ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் சம்பந்தமாக முடியும். அதனால் நேயர்களே, ஒவ்வொரு நேயர்களுமே நீங்கள் இனம் புரியாத தெரியாத புரியாத கேள்விகள் எல்லாம் மனசுக்குள்ளார வச்சுக்கிட்டு தேவையில்லாமல் உங்களுடைய நேரத்தை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. அதனால் கிரகங்க வந்து நமக்கு எந்த வகையிலையும் நேரடியாக டைரெக்டாக வந்து கூரையை பிச்சுக்கிட்டு கொடுக்காது. உங்களுடைய மைண்டில் சனி திசை நடக்குதுன்னா சனியாகத்தான் அந்த ஜாதகன் வெளியேறான், சனியாகத்தான் அவன் பிரதிபலிக்கிறான். ராகுனுடைய திசை நடந்ததுன்னா ராகுவாகத்தான் பிரதிபலிக்கிறான். குருவனுடைய திசை நடந்தால் குருவாகத்தான் பிரதிபலிக்கிறான். குருவனுடைய திசை நடந்ததுன்னா இந்த காலத்தில் நீங்கள் கலியுகத்தில் குரு போன்ற ஒரு நேர்மையானவர் இல்லை. அப்போ குரு திசை நடந்ததுன்னா நேர்மையான ஆளாக இருந்தீங்கன்னா நீங்கள் பிழைக்கவே முடியாது. அதே மாதிரி ராகுவோட திசை நடந்தது அப்படின்னா ராகு வந்துட்டு நீதிக்கு முரண்பட்டு செயல்படக்கூடியது. நீதிக்கு முரண்பட்டு செயல்பட்டீங்கனாலும் கண்டிப்பாக அது சிக்கல்லவே விட்டுடும். அதுக்கு நேர் ஆப்போசிட்டாக நான் ரொம்ப நேர்மையான ஆளுங்க, ராகு திசையில் நான் அப்படிலாம் இல்லைங்கன்னு போனீங்களா அதுவும் பிரச்சனைக்குள்ளாகும். எனவே நேர்களே, இதெல்லாம் அடிப்படையை புரிஞ்சுக்கிட்டு ஜோதிடம் பார்க்க வாங்க. ஜோதிடம் பார்க்க வரும்பொழுது நீங்கள் முன்பதிவு பண்ணிட்டு வாங்க. உங்களுடைய கேள்விகளை நான் சுக்கா கேளுங்க, நிறைய விளக்கங்கள் நான் சொல்கிறேன். அதே மாதிரி ஒவ்வொரு வாரமும் இந்த நிகழ்ச்சியை தொடர்ச்சியாக நீங்கள் பாருங்கள். ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் உங்களுக்கு நிறைய விளக்கங்கள் கிடைக்கும். இதை வந்துட்டு இந்த நேர்கள் பார்க்க முடியாதவங்க கடைசியாக எனக்கு ஃபோன் பண்ணிங்கன்னா அதனுடைய ரெக்கார்ட் காப்பி இருந்ததுன்னா தர்றேன் நான். அதை நீங்கள் போட்டு பாருங்கள். கடகராசிக்காரங்களாக இருக்கட்டும், மிதனமாகட்டும், ரிஷபமாகட்டும், மேஷமாகட்டும், இந்த 4 ராசிக்காரங்களுக்கு உண்டான அதை பதிவு பண்ணப்பட்ட ரெக்கார்டை வாங்கி அந்த சீடியை போட்டு நீங்கள் பார்த்து பலன் தெரிஞ்சுக்கங்க. எனவே நேரில் வரக்கூடிய நேர்கள் எல்லாரும் 9842208655 அந்த ஃபோன் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிவிட்டு வாங்க. அதற்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா எந்த விதமான துன்பங்கள் இருந்தாலும், கஷ்டங்கள் இருந்தாலும், செயல்பாடுகள் இல்லாமல் இருந்தாலும், எந்த விதமான ஆலோசனைகளும் உங்களுக்கு வந்துட்டு கிடைக்காமல் இருந்தாலும், உங்களுடைய மனமே உங்களுக்கு எதிரியாக இருந்தாலும், தாழ்வு மனப்பான்மையாக இருந்தாலும்,